புலம்பெயர் ஏஐ தொழில்நுட்பம் உள்ளிட்ட காரணங்களால் பிரித்தானியா ஆபத்தான சகாப்தத்தில் நுழைகின்றது என பிரதமர் ரிஷி சுனக் எச்சரித்துள்ளார். பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் பிரித்தானியர்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் தங்கள் வாழ்க்கையின் கிட்டத்தட்ட எல்லா அம்சங்களிலும் மாற்றம் காண்பார்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் ரிஷி சுனக் தமது முக்கிய உரையில் தேசம் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க ஒரு ஆழ்ந்த அவசர உணர்வை உணர்கின்றேன். செயற்கை நுண்ணறிவு, புலம்பெயர் மற்றும் சர்வாதிகார நாடுகளின் சவால்களை காரணமாக பிரித்தானியா ஆபத்தான சகாப்தத்தில் நுழைகின்றது. தொழில்நுட்பத்தில் விரைவான முன்னேற்றங்கள், குடியேற்றத்தின் உலகளாவிய உயர்வு மற்றும் சர்வாதிகார அரசுகள் பெருகிய முறையில் ஒன்றிணைந்து செயல்படுவதால் கடந்த 30 விட அடுத்த 5 ஆண்டுகளில் அதிக மாற்றங்கள் ஏற்படும். நான் ஒரு ஆழமான அவசர உணர்வை உணர்கின்றேன். அடுத்த சில ஆண்டுகள் நமது நாடு இதுவரை அறிந்திராத மிகவும் ஆபத்தான மற்றும் மாற்றமடையக்கூடியதாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். அதே சமயம் நமது தைரியமான யோசனைகளையும் செயற்கை நுண்ணறிவின் ஆற்றலை எவ்வாறு பயன்படுத்த விரும்புகின்றார் என்பதையும் ரிஷி சுனக் எடுத்து காட்டுகின்றார். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஜோஜ்வை ஜனாதிபதி புடின் பதவி நீக்கம் செய்துள்ளார். உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலில் ரஷ்யா துருப்பு தொடர்ந்து முன்னேறி வருகின்ற இந்த நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சரும் புடின் நீண்டகால நண்பருமான செர்ஜி சோஜுக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக, அவருக்கு பதிலாக புதிய அரசாங்கத்தில் பாதுகாப்பு அமைச்சராக ஆண்ட்ரி பொலோசேவ் முன்மொழியப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இதற்கிடையில் செர்ஜியை தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளராக புடின் நியமித்துள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. உக்ரைன் மீதான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து புடின் மேற்கொண்ட மிக முக்கியமான ராணுவத்தின் மறுசீரமைப்பு இதுவாக பார்க்கப்படுகின்றது. காசா நகரமான டிராஃபா மீதான படையெடுப்பை தவிர்க்கும் நோக்கில் ஹமாஸ் தலைவர்கள் தொடர்பான தரவுகளை இஸ்ரேலுக்கு அளிக்க ஜோ பைடன் நிர்வாகம் முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டிராஃபா பகுதியில் ஒளிந்திருக்கும் ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் அவர்கள் தொடர்பான ரகசிய உளவு அறிக்கைகளை இஸ்ரேலுக்கு கைமாற ஜனாதிபதி ஜோ பைடன் தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் தலைவர்கள் பதுங்கியிருக்கும் இடங்கள் வரையில் இஸ்ரேலுடன் பகிர்ந்து கொள்ள தயார் என அறிவித்துள்ளனர். டிராஃபா மீதான படையெடுப்பு என்பது பேரழிவில் முடியும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கருதுகின்றது. காசா நகரமான டிராஃபாவில் இதுவரை இஸ்ரேல் வெடிகுண்டு வீச தொடங்கவில்லை. காசா மக்களுக்காக ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் அமைக்கவும் கூடார நகரம் ஒன்றை உருவாக்கவும் அமெரிக்கா உதவ தயாராக உள்ளது. அது மட்டுமன்றி போதிய உணவு, குடிநீர் மற்றும் மருந்துகளுக்கும் ஏற்பாடு செய்ய இது வாய்ப்பாக அமையும் என்றே கூறுகின்றனர். அது மட்டுமன்றி காசாவின் பல பகுதிகளில் இருந்து இஸ்ரேலின் நெருக்கடிக்கு பயந்து தற்போது டிராஃபாவில் திரண்டுள்ள 1.3 மில்லியன் மக்களுக்கு உதவும் வகையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை இருக்கும் என்றே நம்பப்படுகின்றது. டிராஃபா மீது மிக மோசமான தாக்குதலை முன்னெடுக்க இஸ்ரேல் ஆயத்தமாகி வருகின்றது. இஸ்ரேலின் இந்த கடும்போக்கு நடவடிக்கை அமெரிக்காவுக்கு கவலையை அளித்துள்ளது. ஏற்கனவே காசா முழுவதும் மனிதாபிமான நெருக்கடியை இஸ்ரேல் உருவாக்கியுள்ள நிலையில் டிராஃபாவின் அப்படியான ஒரு சூழலை தவிர்க்கவே அமெரிக்கா முயன்று வருகின்றது. ஹமாஸ் படைகளை மொத்தமாக அழிப்பது தங்களது இலக்கு என கூறிவரும் இஸ்ரேல் டிராஃபா தாக்குதல் கண்டிப்பாக முன்னெடுக்கப்படும் என்றே கூறி வருகின்றது. ஆனால் டிராஃபா நகரை மொத்தமாக சிதைத்து ஹமாஸ் தலைவர்களை அழிப்பது என்பது எளிதான செயலல்ல என்றே ராணுவ நிபுணர்கள் தரப்பு தெரிவிக்கின்றனர். ராஃபா மீது முழுவீச்சிலான தாக்குதல் தொடங்கும் முன்னர் அங்குள்ள 8 லட்சம் பாலஸ்தீனியர்களை வெளியேற்ற இஸ்ரேல் உறுதி அளித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேலுக்கு அளிக்கவிருந்த 2000 பவுண்டு வெடிகுண்டுகளை ஜோ பைடன் நிர்வாகம் தடுத்து நிறுத்தியுள்ளது. குறித்த வெடிகுண்டுகள் டிராஃபாவில் இஸ்ரேல் பயன்படுத்தலாம் என்ற அச்சம் காரணமாக கூறப்படுகின்றது. கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உக்ரைனுக்கு முதல் அமைதி மாநாட்டில் கனடா இருக்கும் என தெரிய வந்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜூன் 15 தொடக்கம் 16ஆம் தேதிகளில் முதல் உலக அமைதி உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இதில் உக்ரைனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. எனவே இந்த உச்சி மாநாடு ஒரு பாரிய மோதலுக்கு மத்தியஸ்தம் செய்து நடுநிலையான சுவிட்சர்லாந்தின் பல ஆண்டுகளில் மிகவும் லட்சிய முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. ரஷ்யாவுடனான மோதலில் உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் கனடா இருந்து வருகின்றது. இந்த நிலையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது எக்ஸ் பக்கத்தில் உக்ரைன் அமைதி மாநாடு குறித்து பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில் உக்ரைனுக்கான முதல் அமைதி உச்சி மாநாடு ஜூன் மாதத்தில் நடைபெறுகின்றது. கனடா அங்கு இருக்கும் உக்ரைனுக்கான நியாயமான மற்றும் நீடித்த அமைதிக்கான எங்கள் பகிரப்பட்ட இலங்கை முன்னேறுவதற்கு மற்ற உலக தலைவர்களுடன் இணைவதற்கு நான் எதிர்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். கனடாவில் வீட்டு வாடகை தொகையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஏப்ரல் மாதம் வாடகை தொகையானது 9.3% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இவ்வாறு அதிகரித்துள்ளமையானது ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. கனடாவில் ஒரு படுக்கை அறையை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை $1,915 பதிவாகியுள்ளதோடு
இது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது 11.6% அதிகரித்துள்ளது. 2 படுக்கை அறைகளை கொண்ட வீடு ஒன்றின் சராசரி வாடகை தொகை $2,295 பதிவாகியுள்ள நிலையில் இந்த தொகையானது கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது 11% அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய இளவரசி கேட்டின் உடல்நிலை சீராக இருப்பதாக இளவரசர் வில்லியம் தெரிவித்துள்ளார். இளவரசர் வில்லியம் மருத்துவமனை ஒன்றின் புதிய கட்டிட கட்டுமான பணியின் ஆரம்ப விழாக்கு நேற்று சென்றிருந்த நிலையில் மேற்படி கூறியுள்ளார். மேலும் தெரிய வருகையில் குறித்த மருத்துவமனை நிர்வாகிகள் கேட்டின் உடல்நலம் குறித்து அவரிடம் விசாரித்துள்ளார்கள். இதன்போது இளவரசர் வில்லியம் இளவரசி கேட்டின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் நலம் விசாரித்தவர்களுக்கு அவர் நன்றியும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். பொதுவாக வில்லியம் கேட்டின் உடல்நிலை குறித்து வெளிப்படையாக எதுவும் பேசுவதில்லை எனவும் நேற்று அபூர்வமாக அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் என்றும் அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மன்னர் சார்ல்ஸுக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இளவரசி கேட்டுக்கும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரம்மாண்ட கப்பலை சீனா தயாரித்து சமீபத்தில் அறிமுகம் செய்தமையானது இந்தியாவிற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. 80,000 தொன் நிறையுள்ள பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலாக இது அமைந்திருந்துள்ளது. இதற்கு பியூயன் என சீன தரப்பு பெயரிட்டுள்ளது. மிக நவீன தொழில்நுட்பத்தில் இந்த கப்பலை சீனா தயாரித்துள்ளதால் அந்த நாட்டு கடற்படையில் இதன் வரவு முக்கிய மைல்களாக இருக்கும் என நம்பப்படுகின்றது. குறித்த கப்பல் சீன கடற்படையில் இணைந்தபின் இந்திய பசிபிக் கடல் பகுதியில் அதன் பலம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டமானது இந்திய கடற்படைக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. இந்திய கடற்படையில் தற்போது INS விக்ரமாராத்யா மற்றும் INS விக்ராந்த் ஆகிய 2 விமானங்கள் தாங்கி போர்க்கப்பல்கள் மாத்திரமே கொண்டுள்ளது. தற்போது அமெரிக்கா, சீனா, இத்தாலி, இங்கிலாந்து, இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ரஷ்ய கடற்படைகளில் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் காணப்படுகின்றன.